ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம இதுக்கப்புறம் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் பேசிக்காக பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம பீட்ஸ் இந்த வீடியோவில் சுகர் பீட் தான் நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எல்லா விதமான பீட்ஸும் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஏன்னா நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பார்க்க அழகாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதுக்கு ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் தான் பார்த்துருப்போம். நம்ம இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அயன் நீடிலில் வரலன்னா நீங்கள் துளிப் நீடில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அயன் நீடில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பீடாகவும் பண்ணலாம். நிறைய பீட்ஸ் இதில் எடுக்க முடியும். துளிப் நீடிலில் அந்த மாதிரி நிறைய பீட்ஸ் அட் டைமில் எடுக்க முடியாது. அயன் நீடில் தான் நம்ம ரெண்டுத்துக்குமே பீட்ஸுக்கும் சரி த்ரெட்டுக்குமே அயன் நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அயன் நீடில் யூஸ் பண்ண பாருங்கள். இந்த நீடிலில் பாருங்கள் நான் எவ்வளோ பீட்ஸ் எடுத்திருக்கேன். இன்னும் கூட நம்ம பீட்ஸ் எடுக்கலாம். ஆனால் துளிப் நீடிலில் ஒரு 7 இல்லை ஒரு 8 பீட்ஸ் தான் எடுக்க முடியும் சுகர் பீடு. பெரிய பீடில் ரொம்ப கம்மியாக தான் எடுக்க முடியும். நான் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்விங் த்ரெட் எடுத்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போட்டு எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இதை பண்ணுறோம். சுகர் பீட் மேக்ஸிமமே 2 பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருந்தால் சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி லைன்ஸ் நெக்லைன்லாம் கொடுக்கும்போது 2 பீட் கொடுக்கலாம் தாராளமாக. 2 பீட் மேலே கொடுக்காதீங்க. எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னா நம்ம த்ரெட்டில் ஃபஸ்ட்டு 2 பீட் நான் போட்டுக்கிறேன். எப்பவும் போல் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி கொடுப்போமோ சேம் அதே மாதிரி தான். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேருந்து மறுபடியும் த்ரெட் மேலே எடுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோன்னா அதை செயின்குள்ளே ஒரு 2 பீட் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம ஸ்விங் த்ரெட்டில் பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நரம்பு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட ஸ்விங் த்ரெட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம கிளாத் எந்த கலரில் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட் எடுக்கணும். இல்லைனா பீடோட கலரில் த்ரெட் எடுத்துக்கணும். கான்ட்ராஸ்ட்டாக கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கிற த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சேம் அதே மாதிரி 2 பீட்ஸாக போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். சில பேர் 3 பீட்ஸ் 4 பீட்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் வரவே வராது. நம்ம கொடுக்குற டிசைனும் பர்ஃபெக்டாக இருக்காது. எப்போவுமே ஒரு டிசைனில் பண்ணும்போது மேக்ஸிமம் 2 பீட் மட்டும் கொடுங்க சுகர் பீடு. அதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்லாம் நம்ம 2 mm 3 mmலாம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த பீட்ஸ்க்கெலாம் சிங்கிள் பீட் தான் ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட் மட்டும்தான் 2 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணலாம். வேறு எந்த பீட்ஸுமே ஸ்டிச் பண்ணக்கூடாது. 2 பீட் வச்சு சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் நம்ம. அப்போ தான் நம்ம பண்ணுற ஒர்க் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2 பீட் 1 பீடு அந்த மாதிரி வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃப்யூச்சரில் நம்ம ஒர்க் பண்ணும்போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக தெரியாது. நீங்களும் சிங்கிள் பீட் இல்லை 2 பீட் மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். நீங்கள் 4 பீட் 3 பீட்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டிசைன் பர்ஃபெக்டாக இருக்காது. நீங்கள் வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு முறை 3 பீட் 4 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கும் இந்த நம்ம 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அதனால் எப்போவுமே 2 பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால்
ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போ இந்த பீட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் எண்ட் நாட் போட்டுட்டு தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம எண்ட் நாட் போடலைன்னா எல்லா பீட்ஸுமே வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பீட்ஸ் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.